என்னங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின இடம் நல்ல பில்டர்ஸ் கிட்ட கொடுக்கணும். பட்டு நம்ம விஜய் பில்டர்ஸ் 2012ல இருந்து 500க்கு அதிகமா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. 45 பைசா வட்டியில லோன் வசதியும் பண்ணி தராங்க. எந்த பயமும் வேண்டாம். 2D 3Dன்னு வீட்டை அட்வான்ஸ்ட் பிளான் பண்ணி நம்ம இடத்தையே பயங்கரமா மாத்தி கொடுப்பாங்க. தொடர்புக்கு 9952134321. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹித்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹித்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா, எப்பவுமே இங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன, இந்த மாதிரியான நிறுவனங்கள் எதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஒண்ணு மறுபடியும் கஸ்டமர்கிட்ட போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது நடக்காது. அப்ப என்ன பண்றாங்க, அடுத்தடுத்து புதிய புதிய செய்திகளை நம்ம கொண்டு போய் இதுல சேர்த்தா, அதாவது புது விதமான ஒரு பிளானை நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுதான் கையில் எடுத்துட்டு வராங்க. இப்ப பெரும்பாலும் மக்கள் என்ன அப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது மாதிரி நிறுவனத்தை துவங்குறவங்க, உங்களுக்கு கூட இது மாதிரி நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு ஹவு டு ஸ்டார்ட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ், இல்லைன்னா ஏதோ ஒரு பிசினஸ் நீங்க அதாவது இந்த மாதிரி ஆன்லைன்ல பிசினஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டீங்கன்னாவே அந்த சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய நிறைய பேர்த்தோட வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். கூகுள்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி கம்யூனிகேஷன் உங்களுக்கு நிறைய டெவலப் ஆகும். நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா நீங்க அதை பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு தடவை பணம் போட்டுட்டு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படிங்கிறது எங்கேயுமே கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம மல்டி லெவல் ரைட் லெஃப்ட் ஆள் சேர்க்கணும், அடுத்தடுத்து ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பழசு. அதெல்லாம் MLM கான்செப்ட்ல, நமக்கு பிரமிடு கான்செப்ட்ல நிறைய அது ஆல்ரெடி மார்க்கெட்ல வந்துட்டு போயிடுச்சு. நம்ம அதை கொண்டு போனா இங்க செல்லுபடி ஆகாது. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பொருளை உங்களுக்கு கையில கொடுக்கணும். உங்ககிட்ட பணமா அங்க வாங்க முடியாது. பணமா வாங்குனீங்க அப்படின்னா நீங்க டெபாசிட் வாங்கினீங்கிற மாதிரி ஆயிடும். அப்புறம் நான் டெபாசிட் வாங்கல, நான் பொருளை தான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நீங்க ஏன் உள்ள வந்த எல்லாருக்குமே எதுக்கு அந்த மத்த கம்பெனில என்ன பண்ணுவாங்க, கிட்டு கொடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மாத்திரை கொடுத்துருக்காங்க. ஏன் அதை கொடுத்தாங்க, இவங்க சொல்றாங்க ஒவ்வொன்னா சொல்லிட்டு பாத்தீங்களே. ஃபர்ஸ்ட் இது ஏஜென்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆட் ஏஜென்சி. ஆட் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆட் ஏஜென்சினா எல்லா பக்கமும் ஆடை கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கொண்டு போய் ஒரு இடத்துக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய இப்போ டிவி இருக்குன்னா டிவி, இல்ல நமக்கு நெட்ல இன்டர்நெட்ல இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இல்லையா நம்ம சன் டிவி, இது மாதிரியான ராஜ் டிவி, விஜய் டிவி, இன்னும் ஃபேமஸா நல்ல டிஆர்பி ரேட் போயிட்டு இருக்கும். அந்த நிகழ்ச்சியை போக்கஸ் பண்ணி இவங்களே ஆட் ஷூட் பண்ணி அந்த கிரியேட்டிவிட்டியோட பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் கொடுத்து அதை நல்ல ஒரு ரீச் எடுத்து கொடுத்து அதன் மூலியமா பிசினஸ் அந்த ஆடு கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. நல்ல பிசினஸ் வருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன ரெகுலரா அவங்களுக்கு ஆட் வந்துட்டே இருக்கும். அதன் மூலியமா அந்த வருமானம் வரும். ஆட் ஏஜென்சி மூலியமா இந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டிவி சேனலுக்கோ, இல்ல நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னா யூடியூபுக்கு வருமானம் போகும். கூகுள்ல போய் பண்ணி வெப்சைட்ல எல்லாம் விளம்பரம் வரணும் அப்படின்னு டிஜிட்டல் மார்க்கெட்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதெல்லாம் போகும். இப்ப ஏஜென்சின்னா யாருன்னா குறுக்க நிற்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா. இப்ப இந்த நிறுவனத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே தன் சொந்த ப்ராடக்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை விளம்பரப்படுத்துறாங்க. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க செல்லிங் நடக்குது. என்ன செல்லிங் நடக்குது, மைவீட்டில் உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு சும்மா காசு கொடுக்கல, செல்லிங் நடக்குது. செல்லிங் நடந்துதான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு பணம் வருது. அப்போ செல்லிங்ல இருந்து தான் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. டவுன்லைன்ல உள்ளவங்க வாங்கி பணம் கொடுக்கல, செல்லிங் பண்ணி பணம் கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வாங்கினது பொருள், உங்களுக்கு நீங்க கொடுத்த காசுக்கு உங்களுக்கு பொருளை வித்தாச்சு. இத மக்கள் கிட்ட யாருக்கிட்டையுமே ஆரம்பத்துல நீங்க கொடுத்த காசுக்கு நீங்க பொருள் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. உங்களுக்கு மாதம் வருமானம் வரும். நீங்க ஒரு முறை அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வருமானம், லைஃப் லாங் வருமானம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க என்ன பண்றாங்க, அதுக்குள்ள கொண்டு வராங்க. அப்போ எதுக்கு அந்த பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா, இதுதான் சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டையை யூஸ் பண்றது. ஏன்னா நான் பொருளை வித்துட்டேன், நீ பொருளை வாங்கிட்ட, அவ்வளவுதான், அதுக்கு உண்டான பணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு முதையே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா யாரா உள்ள வந்திருப்பாங்களா? நீங்க 1,20,260 கொடுத்து என்ன பண்றீங்க, 40 டப்பா மாத்திரை வாங்குறீங்க. சரி, எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க, ஏன் ஏதோ பொருள் இருக்கும்போது, மைவீட்டில் 90க்கும் மேற்பட்ட பொருள் இருக்கும்போது ஏன் இந்த கேப்சூலை கொடுக்குறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டோம். இந்த கேப்சூலை ஏன் கொடுக்குறீங்க, மற்ற அவங்க சூஸ் அவங்க ஒரு மெனு கொடுத்து
இந்தாப்பா நீ 1,21,260 என்ன வேணா இருக்கிற பொருள் எல்லாம் எடுத்துக்கோ, நீ இந்த ஸ்கீமுக்குள்ள வந்துருவே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம்ல, ஏன் அந்த கேப்சூலை கொடுக்குறீங்க அப்படின்னு அதுக்கு சொல்றாரு. இது கொரோனா காலத்துல இந்த கம்பெனி துவங்கப்பட்டது, கொரோனா வந்து எதிர்க்கணுங்கிற எல்லாருக்கும் ஒரு சக்தி வேணும், அந்த கொரோனா வந்து கொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து நமக்கு வெல்த்தை விட ஹெல்த் வேணும், அதனால நான் அதை கொடுக்குறேன். இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த வியாபாரத்துல வந்து அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த சாக்கு, நீங்க வந்து இதை சாப்பிட்டீங்கன்னா பயங்கரமான உங்களுக்கு வெளுத்து வந்துடும், சரி இதை சாப்பிட்டு எல்லாத்துக்கும் சொரியாசிஸ் வந்துச்சா, ஸ்கின் டிசீஸ் வந்துச்சா, அது வந்துச்சா, இது வந்துச்சா அப்படின்னா, ஏங்க நீங்க வந்து ஒரு ஹெர்பலை சாப்பிட்டா என்னங்க வரும்? ஹெர்பலை சாப்பிட்டா ஒண்ணுமே வராது. நீங்க நினைக்கிற மாதிரி பயங்கரமா அது கொரோனாவை கொள்ற அளவுக்கு உண்டான அங்க வந்து அவ்வளவு தூரம் அதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னா, நீங்க அதுக்கு உண்டான காப்பிரைட்ஸ், அதுக்கு உண்டான வந்து மெடிசன் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னா, இதுக்கு இருக்கணும், நமக்கு சர்டிபிகேட் இருக்கணும்ல. இந்த மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரோனாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு பயங்கரமான வில் பவர் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க அதை வந்து அது வேற தளத்துல நீங்க வந்து அதுக்குண்டான சர்டிபிகேஷன், அதுக்கு உண்டான ஒரு மெடிசனை விற்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு அதுக்குண்டான வந்து தேவையான ப்ரூஃப்ல இருக்கணும்ல, எதுவுமே கிடையாது. வெறும் வாய்வழி செய்தியா இதை கொடுத்தேன், இது சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும்னா கொரோனாவை கொண்டுரும். இது எப்படி சதுரங்க வேட்டை படத்துல வந்து பாத்ரூம்ல போய் ஒரு டப்பால வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து வெளியே வந்து ஒரு சொட்டு 1000 ரூபாய், என்ன அதை சாப்பிட்டா உங்களுக்கு சுகரு, அது இது ப்ரெஷரு எல்லாமே சரியாயிரும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஹெர்பா கேப்சூல்ல வந்து இவங்க கொடுத்து இதுதான் கம்பல்சன் பண்றாங்க. எனக்கு கொரோனா கொல்லக்கூடிய மாத்திரை எனக்கு வேண்டாங்க, எனக்கு என்ன தேவையோ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நீங்க ஏன் கொரோனா மாத்திரையை தான் வாங்கணும்? நீங்க சொல்றது கொரோனாவே கொல்லும், பயங்கரமான எதிர்ப்பு சக்தி கொடுக்கும், அதெல்லாம் நீ வாங்கித்தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கொடுத்தா மக்கள் வாங்கிடுவாங்களா? ஏன் அதை வாங்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னமும் கூட தெரியாது. நிறைய பேர் வந்து அதாவது இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது நீங்க மாத்திரையை விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்க கம்பெனில முதலீடு பண்ண சொல்றீங்க, விளம்பரம் பார்க்க சொல்றீங்க, கேப்சா போட சொல்றீங்க, உங்களுக்கு மாதம் வருமானம் வரும். எப்படி? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஓஎம், ஒரு சாம்பிளா ஒரு ஓஎம் கொடுத்து அந்த ஓஎம் பிரகாரம் இந்த ஓஎம் மாதிரியே அடுத்தது உங்களுக்கு வந்து டேரிப்பு தான் மாறும், அடுத்து பிஎம்ஆ மாறும், அப்புறம் வந்து எஸ்எம்ஆ மாறும், அப்புறம் வந்து உங்களுக்கு கோல்டா மாறும், அப்புறம் வந்து டைமண்டா மாறும், அப்புறம் வந்து உங்களுக்கு குரோம் மெம்பரா மாறும். ஆனா வேலை ஒண்ணுதான். இதுல வந்து குரோம் மெம்பரா ஆயிட்டீங்க, சரி இப்ப கோர் மெம்பரா ஆயிட்டீங்க, இங்க வந்து என்னன்னா டைம் சேவர்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. டைம் சேவர்னா என்ன? நீங்க வெறும் குரோ மெம்பரா இருந்து கடைசி வரைக்கும் நீங்க யாரையுமே ஆளையே சேர்க்க வேணாங்க, கடைசி வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க, நீங்க மட்டுமே கேப்சா போட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், கடைசி வரைக்கும் சம்பாதிச்சுக்கலாங்க. ஆனாங்க உங்களுக்கு வந்து அதனால ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் அதிகமா டைம் எடுக்கும். நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு இல்ல ஒருத்தரை சேர்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கம்மியாவே அதை முடிச்சிடலாம், இன்னும் 2வது வரை சேர்த்தீங்கன்னா இன்னும் கம்மியா முடிச்சிடலாம், 3வதா சேர்த்தீங்கன்னா இன்னும் கம்மியா முடிச்சிடலாம், அப்படி 7 பேர் சேர்த்துக்கலாங்க. 7 பேரை சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்சா போடுற ஒர்க்கு கொஞ்சம் குறுகிய நேரத்துல என்ன ஆயிருங்க, அந்த கேப்சா போடுற வேலையே முடிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணும், அப்படி ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இல்லாதவங்களுக்கு கூட ஒரு ஆர்வம் வரும். இப்ப நான் இருக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, நாங்க யாரையும் கம்பல் பண்ணல, அவங்களாதான் வந்து போட்டாங்க, யாரையும் கம்பல் பண்ணல, அவங்களதான் வந்து போட்டாங்க. இது மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்க கம்பல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இல்லையா? தானாவே உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். புரியுதுங்களா? நம்ம வந்து இது வந்து நீங்க போயிட்டு நீங்க விருப்பம் இருந்தா சேர்ந்துக்கலாங்க, இப்படிலாம் இருக்குதுங்க, விருப்பம் இருந்தா சேர்ந்துக்கலாங்க, விருப்பம் இருக்குதா அப்படின்லாம் நம்ம வந்து மக்களுக்கு தானா விருப்பம் வந்துடும். ஏன்னா இது மாதிரியான ஆப்ஷன் கொடுத்து ஒரு பொருளாதார வளர்ச்சியில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்குது அப்படின்னு நினைச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தானா விருப்பம் வந்துடும். ஆனா இது பின்னாடி இருக்கிற உங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாம போடும்ல. அவர் சொல்றாரு ஓரிதழ் தாமரை, இதுல வந்து போட்டிருக்கிற பொருள் எல்லாம் வந்து இப்ப கமெண்ட்ல வந்து நவாஸ் போடுறாரு, ஓரிதழ் தாமரை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓரிதழ் தாமரைங்கிறது ஆண்மை விருத்திக்காக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணு. இது ஓரிதழ் தாமரை எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? இது மாதிரியான நிறைய நீங்க வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் எடுத்து கீரை, அதாவது இளதலை எல்லாம் போட்டு அரைச்சு நீங்க வந்து திப்பிலி, ஏலம் அதெல்லாம் போட்டு அரைச்சு சாப்பிட்டா என்ன உங்களுக்கு வந்து சொரியாசிஸ் வந்துருமா? அப்போ குறைந்த மதிப்புள்ள ஒரு பொருளை அவர் சொல்றாரு, அதோட எம்ஆர்பி என்னன்னா 3900 சொச்சம் அதோட எம்ஆர்பி, ஆனா 3060 கொடுக்குறோம். அப்ப எம்ஆர்பியோட ஆக்டுக்குள்ளதான், எம்ஆர்பிக்குள்ளதான் கொடுக்குறோம், எம்ஆர்பி மீறி கொடுக்கல அப்படிங்கிறாரு.